தெரிஞ்சுக்கலன்னா இருக்கிறது நவகிரகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகத்துக்கான தோஷங்களுக்கு அளவோடு இருக்கிறதுனா அதெல்லாம் தோஷமாக இருக்கும். அந்த நவகிரக தோஷங்களுக்கு தான் நம்ம இந்த பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் வேலை செய்யுது. சாபத்துக்கெல்லாம் விமோசனங்கள் தான் தேவைப்படும். சாபத்துக்கு விமோசனங்கள் தான் தேவைப்படும். கர்ம வினையை கரைக்கிறதுக்கு வழியை தேட வேண்டியது இருக்குது. எல்லாமே கோயிலில் போய் பண்ணிட்டோம், சாமி கும்பிட்டே வந்துட்டோம்னா வினைலாம் அதுலேயே கரைஞ்சிருமான்னா சொல்ல முடியாது. குறைஞ்ச அளவில் இருக்கிற துன்பங்களுக்கு தோஷம்னு பேர். அந்த தோஷத்தை நாம் சாமிகிட்ட போய் கோயிலில் போய் கும்பிட்டு சரி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பூர்வ ஜென்மத்தில் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரிய பெரிய பாவமாக செஞ்சுருக்கோம்னாக்கா அந்த பாவத்துக்கு நாம் பாதி அனுபவிக்கிறாங்க, அல்லது அதுக்கு வேறு ஏதாவது நிவர்த்தியை தேட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சாபத்துக்கும் அதே மாதிரி தான் விமோசனம் தேட வேண்டியதாக இருக்குது. சாபத்துக்கு விமோசனம் தேவை, கர்ம வினைக்கு நிவர்த்தி தேவை, தோஷங்களுக்கு சாதாரண பக்தி பரிகாரங்கள் போதுமானது. நன்றி, வணக்கம்.